அரசியல் ஆதாயம் பெற அலைந்து கொண்டிருக்கார்கள். ரெண்டு பேருமே அரசியல் ஆதாயம் பெற. நீங்க ஏடிஎம் போனீங்க, எத்தனை எம்எல்ஏ சீட்டு போனோம், ஒரு எம்பி சீட்டு உங்க வசதிக்காக கேட்டீங்க நீங்க. ஆனால் எத்தனை பணம் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியாது. எம்எல்ஏ சீட்டுன்னு சொன்னாங்க, இன்னும் எம்எல்ஏ சீட்டு கேட்டு எம்பி சீட்டு கேட்டுக்காங்க. உங்க சுயம் தானே, அது இல்லையா சுயம் தானே, எனக்கு எம்பி சீட்டுன்னு கேட்குறீங்க. அதான் சொல்ற அரசியல் ஆதாயம் தேடுறீங்க நீங்க. நான் வந்தேன்னா என் கூட்டணி வந்துச்சுன்னா. ஆனால் வன்னியர் மக்களுக்கு ஏதாவது கேட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவங்க சொல்ல வசதி கூட தெரியாது. உங்களுக்கு ஒரு எம்பி சீட் வேணும், எம்எல்ஏ சீட் வேணும், இவ்வளோ இப்போ கோடி பணம் வேணும். பணம் வாங்கினீங்களான்னு தெரியாது. எனக்கு எம்பி சீட்டு கேட்ட தெரியும், கடவுள் தெரியும். அரசியல் ஆதாயம் தேட அலைந்து கொண்டிருக்க ரெண்டு பேருமே. இப்போ வந்து ராமதாஸ் அவர்களும் போயிருக்கீங்களா போனாங்க. 88 வயசாச்சு, வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு மாநாடு நடத்தி அதை நடத்தி கூட்டம் போட்டு இதை ஓடி மகன் தானே போறான் விட்டு நம்ம பெத்த பிள்ளை நானாத்தான் நினைப்பாரு. நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, பிள்ளை நல்லா நினைப்போம். அந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு உங்க தந்தை செயல்படாரு